ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை ட்ரிப்புக்கு கிளம்புனோன்னு சொன்னோம்ல ஃபங்க்ஷனுக்கு, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே 2 கோவில் போனோம்ல, அது ரங்கநாதர் டெம்பிளில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. அவ்வளோதான், இதுவே ஈவினிங் ஆயிடுச்சுன்றனால டேரெக்டாக மதுரையில் அம்மன் மெஸ்ஸுன்ற ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு டின்னருக்கு. செம்ம பசி, பசங்க வீடியோலாம் எடுக்க சொன்னாங்க, பட் என்னால் எடுக்க முடியல. கறி தோசைலாம் செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே வாங்கின எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பசங்க இலைலாம் போட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக எடுக்க சொன்னாங்க, பட் என்னால் எடுக்கவே முடியல. இதுதான் அந்த ஹோட்டலில் எடுத்த லாஸ்ட்டு ஃபோட்டோ. அடுத்த நாள் காலையில் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு மண்டபத்தில் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். மற்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன், பட் வந்து யூடியூப்பில் போட வேணான்னு அவங்க சென்டிமெண்ட்டாக சொன்னனால நாங்கள் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணல. ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே திருமலை நாயக்கர் பேலஸ்க்கு தான் இப்போ போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் போனதே ரொம்ப லேட்டு, ஒரு 4:30 போல் தான் ரீச் ஆனால் 5 o'clock வந்து க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளார போவோமா மாட்டோமான்னு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கோம். வழியில் வந்துட்டு கரெக்டாக அந்த வாசல் முன்னாடி வந்துட்டு தென்னங்குருத்துன்னு ஒன்று விற்றுட்ருந்தாங்க. பட் இது வரைக்கும் நான் எங்கேயுமே அதை பார்த்தது கிடையாது. என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன், அப்படியே சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஸோ கட் பண்ண சொல்லி சரி சும்மா டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி, அதாவது வயிற்றில் இருக்க புண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒரு சில இதெல்லாம் க்யூர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். பெருசாக டேஸ்ட்டாகவும் இல்லை, பெருசாக ஸ்வீட்டாகவும் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்றனால சரி உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு சும்மா நின்று சின்னதாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளார என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போயிருக்கோம். டிக்கெட் கம்மியாக தான், ஏன்னா ஃபுல்லாக பேலஸ் மாதிரி இருக்கும். இந்த பாம்பேயில் கனாலனி சாங் ஃபுல்லாக இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெரிய பெரிய தூண் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த டைம் கொஞ்சம் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் கீழே நாங்கள் கவர் பண்ணல. அந்த தூண் அதெல்லாமே ரொம்ப நாள் முன்னாடி கட்டினது தான். அது எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு நின்று சுற்றிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அந்த 1/2 an hour மேலே ஆயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து ஒரு போர்டில் வந்து அந்த பில்டிங் எப்போ கட்டினாங்க, அப்புறம் வந்து அவர் எவ்வளோ வருஷம் அங்கே வாழ்ந்தார் அவங்க ஒய்ஃபோட அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1623 போல் கட்டியிருக்காங்க. அவர் 75 years கிட்ட அவங்க ஒய்ஃபோட அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பேலஸோட ஃபுல் அந்த வியூ வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான், அந்த பேலஸோட ஃபுல் வியூ நாங்கள் அப்படியே சும்மா நின்று பார்த்துட்டு மேலெல்லாம் போக அலோவ் பண்ணுவாங்களாம். நாங்கள் போனது ரொம்ப லேட்டுன்றனால கீழே மட்டும்தான் விட்டாங்க. ஸோ அதனால் கீழேயே பசங்களை எல்லாரையும் நல்லா விளையாட விட்டுட்டு ஃபுல்லாக அந்த மேலே எப்படிலாம் அந்த பெயிண்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் பேசிவிட்டு. பிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம், அங்கே நின்றுட்டு பின்னாடி கவர் ஆகிற மாதிரி ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். என் பையன் பாருங்கள், இறக்கி விட்டவனே எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு, என் ஃப்ரெண்டோட பையனும் அவனும் செமையாக விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் போக சொல்லிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அந்த சென்டரில் நின்று நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு. நாங்கள் போனது ரொம்ப லேட்டுன்றனால உள்ளார ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு போயிட்டோம். அதனால தான் வந்துட்டு நின்று ஃபோட்டோ வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்புனோம். வெளியில் வந்து ஹார்ஸ் வச்சு சின்னதாக ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு பசங்க கேட்டனால 100 rupees கொஞ்சம் அதிகம்தான், பட் பசங்களுக்காக வந்து ஆளுக்கு ஒரு ரவுண்ட் போக வச்சுட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டோம். அடுத்து பசங்களாம் ராஜாஜி பார்க் போகணுன்னு சொன்னனால சரி கிளம்பி போனோம். பட் உள்ளார நாங்கள் போகவே இல்லை, ரொம்ப கூட்டமாக இருந்தனால. அதே மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒன்று நடந்துச்சு, வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஈவினிங் ஆனனால அப்படியே தெப்பக்குளம் ஸ்ட்ரீட் போயிட்டோம் மதுரையில். அங்கே வந்து பசங்களை தான் ட்ரெயினில் போக வைக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். அப்படியே சுற்றி பார்த்தா எல்லா மக்களும் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. செமையாக இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட்டு. ஃபுட்டுலேருந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபுட்டு தான் வெரைட்டியாக இருந்துச்சு. பசங்க வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. அவ்வளோதான், ட்ரெயினில் போய் முடித்த உடனே அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த டே வந்து எங்களுக்கு அப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.